அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹ் அல் அதீம். நுஸல்லி வ நுஸல்லிமு அலர் ரசூலில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في كلامه أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் புனித ரமதான் 2026 இன்றைய தராவீஹ் என்கிற தொடர் வரிசையில் இன்றைக்கு ஓதப்பட போகிற ஒரு வசனம். அல்லாஹு சொல்லுகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகிறான், அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை உரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அமானிதம் இது ஒரு மிகப்பெரிய செய்தி, ஆனால் பலராலும் சாதாரணமாக கருதப்படுகிற செய்தி. அமானிதம் எத்தனை வகை, என்ன அமானிதமெல்லாம் பேணப்பட வேண்டும் என்பது குறித்து நாம் இன்றைய தராவீகிலே சிந்திப்போம். குர்ஆனின் பல்வேறு இடங்கள் அமானிதத்தை பேசுகிறது. குறிப்பாக ஒரு வசனம் உங்களின் செவிகளுக்கு சென்றடைய வேண்டும். இன்னா அரதுனல் அமானத அல சமாவாதி வல் அர்தி வல் ஜிபால், வானங்களிடமும் பூமியிடமும் மலைகளிடமும் நாம் அமானிதத்தை கொடுத்தோம், எடுத்து காட்டினோம், ஒப்படைத்தோம். அமானிதத்தை வாங்க மறுத்துவிட்டது. அந்த அமானிதத்தை கையில் எடுப்பதை ரொம்ப பயந்தது. எல்லாமே வானம் பயப்படுகிறது, பூமி பயப்படுகிறது, மலைகள் பயப்படுகிறது. வஹமலஹல் இன்சான், மனிதன் தான் அந்த அமானிதத்தை சுமந்தான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அமானிதம் அப்படின்னு சொன்ன உடனே நாம் எல்லாம் என்ன முடிவு பண்றோம்னா, இது ஏதோ காசு கொடுத்து வச்சா திரும்ப கொடுக்கறத பத்தி சொல்றாங்க போல தெரியுது என்று நினைக்கிறோம். அமானிதம் என்பது காசு பணம் மட்டுமல்ல. அமானிதத்திற்கு நிறைய பகுதிகள் உண்டு, நிறைய பிரிவுகள் உண்டு. அதுல ஒண்ணுதான் காசோ பொருளோ அடமானம் கொடுத்து வச்சா அந்த அமானிதத்தை திரும்ப செலுத்தணுங்கிறது அதனுடைய ஒரு பார்ட்டு தான். உங்களிடம் சொல்லப்படுகிற ரகசியங்கள் அமானிதமானவை, உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற பதவிகள் அமானிதமானவை, உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிற குழந்தைகள் அமானிதமானவை, நீங்கள் பங்கேற்று கொள்ளக்கூடிய சபைகள், மஜ்லிஸுகள், கூட்டங்கள் அமானிதமானவை, உங்களிடம் விசாரிக்கப்படுகிற ஏதேனும் தகவல்கள் அமானிதமானவை. இத்தனை அமானிதம் இருக்குது. நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, அமானிதம்னா பொருளோ பண்டமோ காசோ பணமோ கொடுத்து வைத்து விட்டு சிறிது தவணைக்கு பின்னாலே அதை பெற்றுக் கொள்ளுகிற போது ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்னு நினைச்சுக்கிறோம். காசு பணம் மட்டுமல்ல, ரகசியங்கள், மானபங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே அமானிதம். யாராவது ரகசியம்னு ஒண்ணு சொல்லிட்டா அதுக்கு பேர் அது அமானிதம். திரும்ப நாம எல்லாத்திட்டையும் போய் நீ யார்ட்டையும் சொல்லிடாத, எங்கிட்ட மட்டும் அவர் சொன்னாரு. சமயங்கள்ல ஒரு செய்தி ஊர் ஊரை சுத்தி திரும்ப அவரு காதுக்கே வரும். அதாவது யாரு யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னாரோ அவரு காதுக்கே திரும்ப வரும். ரகசியங்கள் அமானிதமானவை. அதுபோல பொறுப்புகள் அமானிதம். நான் இந்த அமைப்புக்கு தலைவர், நான் இந்த அமைப்புக்கு செக்ரட்டரி, நான் பொருளாளர், நான் இந்த பள்ளிவாசலுக்கு தலைவர், நான் இந்த மதரசாவுக்கு தலைவர், நான் இந்த கட்சியினுடைய அமைப்பாளர். எத்தனை பொறுப்பு யார் யாருக்கு இருக்கோ பொறுப்பு பூரா அமானிதம். இன்னைக்கெல்லாம் அந்த அமானிதத்தையே புரியாதவங்களும் அமானிதத்தினுடைய பொருள் புரியாதவங்களும் தான் அந்த பதவிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அமானிதம் பதவிங்கிறது. அது எந்த பதவியா இருந்தாலும் சரி, எந்த தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர், செயற்குழு, பொதுக்குழு எதுவா இருந்தாலும் சரி, பொறுப்புகளில் அத்தனை பொறுப்புகளும் அமானிதம். எல்லாம் விட பெரிய அமானிதம் என்ன தெரியுமா? நம்மள்ட்ட ஒப்படைக்கப்படுகிற குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு மார்க்க நெறி பிரகாரம் எல்லாம் செய்யணும். கல்வி, ஒழுக்கம், அவர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கம் எல்லாமே அமானிதம். குழந்தைகள் எல்லாம் அமானிதம்.
எனவே அமானிதம் என்பது ஒரு செய்தி அல்ல, அது பன்முகத்தன்மை கொண்டது. இவ்வளவும் அமானிதத்துல வரும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல் மஜாலிசு பில் அமானா, சபைகள் எல்லாம் அமானிதம். ஒரு சபையில உட்கார்ந்து ஒரு விஷயத்த பேசுறோமல்ல, ஒரு மஷூரால உட்கார்ந்து ஒரு விஷயத்த பேசுறோமல்ல, அந்த எடுக்கப்பட்ட முடிவை தான் வெளியே சொல்லணும். இந்த முடிவு தான் வெளியே சொல்லணும். ஆமா, இந்த மாதிரி அடுத்த வாரம் இப்படி பண்ணலான்னு தீர்மானமாயிருக்கு அப்படின்னு சொல்லணும். நம்ம போய் உட்கார்ந்துட்டு அந்த மஷூராவுக்கு முன்னால கருத்து பரிமாற்றம் எல்லாம் நடந்துச்சுல்ல, இது மஜ்லிஸுடைய அமானிதம். அதை போய் வெளியே சொல்றது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் இப்படி சொன்னார், அதுக்கு அவர் அப்படி பதில் சொன்னார். அப்புறம் நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நான் இப்படி சொன்னேன். இது மஜ்லிஸ்ல கலந்து கொள்ளுகிற அந்த அமானிதத்தை மீறுற செயல். முடிவுகள் தான் சொல்லப்பட வேண்டும். அல் மஜாலிசு பில் அமானா. அதே மாதிரிதான் அமானிதமாக யாராவது எதையாவது கேட்கிற போது அமானிதமா தான் பதில் சொல்லணும். நாங்க இந்த மாப்பிள்ளையை கட்டலான்னு இருக்கிறோம், எங்க பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணட்டுமா அப்படின்னா, ஒருத்தர் யார்கிட்டயாவது மஷூரா கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், அல் முஸ்தஷாரு முஅத்தமனுன், மஷூரா செய்யப்படக்கூடியவர் அமானிதத்திற்கு சொந்தக்காரர். அவர் என்ன செய்யணும்? அமானிதமா அவருக்கு தெரிஞ்சதை, பிளஸ்ஸா இருந்தாலும் மைனஸா இருந்தாலும் கரெக்டா சொல்லணும். அதை விட்டுட்டு அவருக்கு எல்லாம் தெரியும் அந்த மாப்பிள்ளை சரியில்லைன்னு, தங்கமான மாப்பிள்ளை, அருமையான மாப்பிள்ளை, உனக்கு இப்படியெல்லாம் ஆள் கிடைக்காது, உடனே கொடுத்துரு அப்படின்னு எல்லாம் சொல்றது. அவன் குடிகாரனா இருப்பான், போதைக்கு அடிமையா இருப்பான், தவறானதா இருப்பான், தெரியும் இவருக்கு. தெரியும். அதாவது தமிழ்நாட்டில் ஒன்று சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா, 1000 பொய் சொல்லியாவது கல்யாணம் பண்ணுன்னு. அறவே அதுக்கு அனுமதி இல்லை மார்க்கத்துல. ஒரு பொய் சொல்லி கூட கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அமானிதம்னு விசாரிக்கிறப்போ நல்ல ஆளுன்னு தெரியுது, நல்ல பொண்ணுன்னு தெரியுது, அந்த வீட்லயா கட்டுறீங்க அப்படின்னு ஒரு இழுத்து விட்டுறது. இந்த மாதிரி மஷ்வராக்கள் செய்யப்படுகிற இடமெல்லாம் அமானிதம். எனவே பொருட்களில் அமானிதம், பதவிகளில் அமானிதம், மானபங்க விஷயங்களில் அமானிதம், குழந்தைகள் அமானிதம், சபைகள் அமானிதம், மஷ்வரா செய்யப்படக்கூடிய நபர்களும் இடங்களும் அதெல்லாம் அமானிதம். இவ்வளவையும் பேணாம சும்மா காசு கொடுக்கறதுன்னு மட்டும் செய்யக்கூடாது. சில நேரம் சில அமானிதங்களை சில பேர் நம்மள்ட்ட விட்டுட்டு போவாங்க. யாராவது ஒரு தந்தை வஃபாத் ஆகிறப்ப பேசிட்டு போவார், எனக்கு பின்னாடி இதை இப்படி பண்ணிக்கங்க, அந்த பொண்ணை இப்படி பார்த்துக்குங்க, பையனை இப்படி பார்த்துக்குங்க, இவங்களுக்கு இவ்வளவு கொடுங்க, அவங்களுக்கு அவ்வளவு பிரிச்சுக்குங்க, இதெல்லாம் அமானிதம். அந்த ஆள் தான் போயிட்டாரல்ல. அமானிதமான செய்திகளை வாங்கிவிட்டு இறப்பிற்கு பின்னால், ஒரு சகோதரன் இறக்கிற போது ஏதாவது சொல்லிட்டு இருப்பான், ஒரு தந்தை ஏதாவது சொல்லிட்டு, இந்த வசியத்துகள் அத்தனையும் அமானிதமானவை. அவங்க சொன்ன பிரகாரம் செய்யலைன்னா இவன் இம்மையும் பாழாகும், இவனுடைய மறுமையும் பாழாகும். அமானிதம் ரொம்ப முக்கியமானது. உலகத்துல வந்த அத்தனை நபிமார்களுக்கும் இருக்க வேண்டிய பண்பு 3. எல்லா நபிக்கும் இது ஒரே மாதிரி யூனிட்டி, ஒரு யூனிஃபார்ம். இந்த 3ல ஒன்றும் மிஸ் ஆக முடியாது. 1 உண்மை பேசுதல், அத்தனை நபிமார்களும். 2வது அமானிதம் பேணுதல். 3வது சொன்ன விஷயத்தை அல்லாஹ்விடமிருந்து வந்ததை எத்தி வைக்கிறது. அஸ்ஸிதுகு வல் அமானத்து வத்தப்லீக். இந்த 3. அதனால தான் நிறைய குரான்ல பார்த்தீங்கன்னா வந்த நபிமார்கள் பூரா இதை சொல்லுவாங்க. இன்னி லக்கும் நாசிஹுன் அமீன், இன்னி லக்கும் ரசூலுன் அமீன். நான் அமானிதம் உள்ளவன், நான் அமானிதம் உள்ளவன். அத்தனை நபிமார்கள்ட்டையும் இது முக்கியமான செய்தியாக அது இருந்திருக்கிறது. ஒரு கால் எங்கேயாவது அமானிதம் மிஸ் ஆகுது, ஒரு காலத்துல யாரும் அமானிதம் சரியா பேணல, ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதா துய்யாத்தில் அமானத்து ஃபன்ததிரி ஸாஅ, அமானிதம் வீணடிக்கப்படுமானால் கியாமத்து வருங்கிறத நீங்க எதிர்பாருங்கன்னு சொல்றாங்க. இந்த அமானிதங்கள்ல முதல் அமானிதம் நீங்க நினைக்கிற மாதிரி காசு, பணம், பொருள், பண்டம் யார் யார்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாலும் சரி, உயிர் போற நிலை வந்தாலும் கூட அதை மட்டும் நாம மோசடி செஞ்சிடக்கூடாது. அமானிதத்துல நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு, ஒரு பச்சை போர்வை போர்த்தி அலி ரலியல்லாஹு அன்ஹுவை படுக்க வைத்து விட்டு நாயகம் ஹிஜ்ரத்துக்கு போனாரு. சொல்லிட்டு போனாங்க, யார் யார் என்கிட்ட எவ்வளவு கொடுத்து வச்சிருக்காங்க, மக்கா வாசிகள்கிட்ட இதையெல்லாம் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒப்படைச்சதுக்கு பிறகு நீங்க ஹிஜ்ரத்துக்கு வாங்க. லன் யஸில இலைக ஷைஉன் தக்ரஹுஹு, நீங்க இந்த அமானிதத்தை எல்லாம் ஒப்படைச்சிட்டு மக்காவிற்கு மதீனாவிற்கு வர்ற வரைக்கும் நீங்கள் மனசுக்கு விரும்பாத எந்த செயலும், தகாத விரும்பாத செயல்களும் உங்களுக்கு நடக்காது என்று சொன்னார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது என்னன்னா, ஒரு ஊரு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அந்த ஊர் இவங்களை துரத்துது. நீ போ, ஊர்ல இருக்காத, இருந்தினா உன்னை கொல்லுவோம். ஒரு நன்றி கெட்டத்தனமா ஒரு ஊர் தன்னை அடித்து துரத்துகிற போது, ஊரை விட்டு விரட்டுகிற போது, அந்த மக்களை பழி வாங்கறதுக்காக இவனுக்கு காசையெல்லாம் நம்ம என்ன எடுத்துட்டு நடப்பா போலாம் அப்படின்னு தான் நம்ம மனசு தோணும். எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் அவன் பொருளை அவன்கிட்ட ஒப்படைக்கணும். இது ஒரு முஸ்லிமினுடைய பண்பு. லா ஈமான் லிமன் லா அமானத லஹு. யார்கிட்ட அமானிதம் இல்லையோ அவன்கிட்ட ஈமானே இல்லைன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இது காசு பணத்துல. பொறுப்புக்கள் அமானிதம். ஒரு சஹாபி இருந்தார், அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. ரொம்ப பலவீனமான சஹாபி. கொஞ்சோன்னு அல்லாஹ் ரசூலுக்கு மாத்தமா யாராவது நடந்தாலும் சண்டைக்கு போயிடுவான். அந்த மாதிரி சஹாபி. அவங்களுக்கு நமக்கு ஒரு பொறுப்பு இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு பதவி அப்படின்னு ஒரு ஆசை போல இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வல்லைத ஃபுலானன் வல்லைத ஃபுலானன் லிம லா துவல்லினி. அவரை பொறுப்புல போட்டிருக்கீங்க, இவரை பொறுப்புல போட்டிருக்கீங்க, என்னையே பொறுப்புல போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை நம் எல்லோருக்கும் பொருந்தும். இன்னஹா அமானத்துன் வயௌமல் கியாமத்தி நதாமத்துன். எப்பா, பதவிங்கிறது பொறுப்புங்கிறது ஒரு அமானிதம். மறுமையில அது பெரிய கை சேதம். ஏன்னா வாங்குற பொறுப்பின்படி நம்மால் செயல்படல, அதுல சில பின்னடைவு ஏற்படுகிறது, அதுல மார்க்கத்திற்கு முரண் ஏதாவது ஏற்படுகிறது, என்ன நடக்கும் தெரியுமா? மறுமையில மாட்டிக்குவோம். இந்த உலகத்தில் அமானத், மறு உலகத்தில் நதாமத். அமானத் இந்த உலகத்தில் அது அமானிதம், பெரிய அமானிதம். மறு உலகத்துல அது பெரிய கைசேதமாக இருக்கும். அதனால உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்பானவர்களே, அமானிதம் மறுமையில மறுமையில அமானிதம்ங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் தெரியுமா? அமானிதம்ங்கிறது ஒரு கருத்து தான், ஆள் அல்ல, ஜடம் அல்ல. அமானிதம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு பேர் அல்ல, கட்டடத்துக்கு பேர் அல்ல. அமானிதம் ஒரு கருத்து. ஆனால் அல்லாஹ் உருவம் கொடுத்து ரெண்டு பேர்த்த மட்டும் நிப்பாட்டுவான். ஒன்னு அமானிதத்திற்கு உருவம் கொடுக்கப்படும், இன்னொன்னு உறவு என்பதற்கு, உறவு பாராட்டுதல் என்பதற்கு உருவம் கொடுக்கப்படும். உறவுகள் இவன் என்னை துண்டித்தான், இவன் என்னை சேர்ந்து வாழ்ந்தான்னு சாட்சி சொல்லும். அமானிதம் இவன் என் விஷயத்தில் மோசடியாய் நடந்து கொண்டான் என்று சாட்சி சொல்லும். ஹதீஸை இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தோம்னா, முஸ்லிம்களின் மிகப்பெரிய மறுமை நம்பிக்கை சிராத்துல் முஸ்தகீம் பாலம். சிராத்துல் முஸ்தகீம் மயிரிழையை விட, ரோமத்தை விட மெல்லிய அந்த பாலம். நபிமார்கள் 2 மருங்கிலும் இருப்பார்கள். சிராத்துல் முஸ்தகீமிலே நடக்கிற போது என்ன நடக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இந்த பக்கம் அமானிதம் இருக்கும், இந்த பக்கம் உறவை பேணுதல் இருக்கும். இதிலே நடந்து செல்பவன் இந்த 2ஐயும் சரியாக செய்தவன் பாதையை கடந்து விடுவான். இந்த 2ஐயும் சரியாக பேணாதவன் பாதி வழியிலே முகங்குப்புற வீழ்த்தப்படுவான். அவன் வீழ்வது நரகத்தினுடைய படுகொலை. சிராத்துல் முஸ்தகீமுடைய 2 மருங்கிலும் நிப்பாட்டப்படுகிறவற்றில் ஒன்று அமானிதம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாங்க, இன்னைக்கு நாம பேணக்கூடிய அமானிதங்கள், இதுல இருக்கிற பிளஸ் மைனஸ் எல்லாம் பார்ப்போம். இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன அமானிதம்? வாங்கின பொருளை ஒப்படைக்கணும், அல்லாஹ் கொடுத்த குழந்தைய கரெக்டா வளர்க்கணும், இப்படி எல்லாம் சொல்றமே, இத்தனையும் அமானிதம் சொல்றமே. கீழே எங்கேயாவது கிடக்கிற பொருளை எடுத்து பாக்கெட்ல போட்டு போயிட்டே இருக்கிறோமே, இது என்ன அமானிதம்? பஸ் சீட்ல, ட்ரெயின்ல, ஃப்ளைட்ல யாராவது ஏதாவது பொருளை விட்டுட்டு போனா என்னமோ இவங்களுக்கு இவங்க பாட்டனார் வழியா வந்த மாதிரி தூக்கி பேக்ல போட்டு போயிட்டே இருக்கிறோமே, இது என்ன அமானிதம்? சபையிலேயோ மண்டபத்திலேயோ பள்ளிவாசல்லையோ நம்ம செருப்பு காணணும்னு இன்னொரு செருப்பை போட்டு போயிட்டே இருக்கிறோமே, இது என்ன அமானிதம்? அதாவது மிகப்பெரிய அளவில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற அமானிதம் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் லேசா போயிருது. முதல்ல ரோட்ல, தெருவுல கிடக்கிறது நமக்கு சொந்தம் என்று சொன்னது யார்? யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. இன்றைய தராவிகில ஓதப்படுகிற வசனம், நீங்கள் அமானிதத்தை உரியவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். இது ரொம்ப பெரிய செல்வந்தரா இருப்பார், லட்சாதிபதி, கோடீஸ்வரர்லாம் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன பொருள், அது சில்லறத்தனம்னு சொல்லலாம், தூக்கி ஜோப்ல போட்டு
ஏழைப்பாளைகள் கூட இன்னைக்கு எவ்வளவு நேர்மை தெரியும். 10 பவுன் 20 பவுன் நகையை கொண்டு வந்து யாருக்குன்னு தெரியலன்னு ஒப்படைக்கிற துப்புரவு தொழிலாளியை இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கோம். நாட்டுல உள்ள எல்லா மீடியாவும் காட்டுது என்னன்னா, ரோடு கூட்டுற பொம்பளை அது ஒரு துப்புரவு தொழிலாளி 20 பவுன் 25 பவுன் நகை கீழே கிடக்குது. இன்னைக்கு இருக்கிற தங்கத்தினுடைய மார்க்கெட்டுக்கு சத்தம் இல்லாம எடுத்து பையில போட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே. ஆனால் இறைவன் இது போன்ற இடங்களில் தான் வாழுகிறான். இது போன்ற இடங்கள் தான் இறைவனுடைய நம்பிக்கைக்கும் இறை அச்சத்திற்கும் உரிய இடங்கள். கொண்டு போய் யாருதுன்னு தெரியலன்னு கொண்டு போய் ஒப்படைக்கிறவங்களை எப்படி பார்க்கறது? அல்லது கீழே கிடந்த ஒரு ஒரு 100 ரூபா நோட்டா இருந்தாலும் தூக்கி ஜோப்புல சத்தம் இல்லாம போட்டுட்டு அது அங்க கீழே கிடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே போய் அப்படி செருப்பு காலை வச்சு மிதிக்கிற மாதிரி மிதிச்சு, யாரும் இல்லாதப்போ தெரியாம எடுக்கிற மாதிரி எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறவங்களையும் இந்த துப்புரவு தொழிலாளியும் எங்க போய் பொருத்தி பார்க்கறது? உரியவங்களுக்கு உரிய பொருளை ஒப்படைச்சா ஒருவேளை அல்லாஹ் நாடினால் அந்த மாதிரியோ அல்லது அதை விட அதிகமாகவோ அல்லாஹ் திருப்பி கொடுத்துருவோம். அதே ஒரு செய்தி வரலாற்றில் அல்லாமா இப்னு அகைல் ரஹிமஹுல்லாஹ் ஹம்பலி மதுஹபுடைய பெரிய ஆளி, பெரிய மேதை, ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. ஹஜ்ஜுக்கு வந்த இடத்துல ஒரு சிகப்பு கயிறுல முத்து மாலை, பயங்கரமான விலை. ஒரு சிகப்பு கயிறுல முத்து மாலை கோர்க்கப்பட்டிருக்கிற அந்த முத்து கீழே கிடக்குது, எடுத்துட்டாங்க கையில. அல்லாஹு அக்பர். போன லைஃப் பூரா செட்டில் ஆயிடலாம். அந்த மாதிரி முத்து மாலையை அதை கொண்டு போய் வித்தாருன்னா அவரு இறக்குற வரையும் சாப்பிட்டுக்கலாம். அப்படியே ஹஜ்ஜில் போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரம் கழிச்சு பார்த்தா கண்ணு தெரியாத ஒரு வயசான பெரியவர், 2 கண்ணும் தெரியாது. அவரு சத்தம் போட்டுட்டு இருக்காரு, என்னோட முத்து மாலையை காணோம், 1000 தீனார் தர்றேன், எனக்கு அதை திருப்பி கொடுத்துருங்க, அது என் குடும்பத்தினுடைய பரம்பரை சொத்து. 1000 தீனார். முதல்ல இந்த காசே பெருசு. 1000 தீனார்னா திருகம் அல்ல, தங்க காசுன்னு பேரு. 1000 தங்க காசு ஒருத்தர் கிடைச்சா பெரிய தொகை. நேரா போனாங்க. அல்லமா இப்னு அகீல் ரஹிமஹுல்லாஹ் கொடுத்துட்டாங்க. இந்தாங்க உங்களோட முத்து மாலை. இந்தப்பா உனக்கு 1000 ரூபா. அந்த கண்ணு தெரியாதவர் எடுக்கிறார் தடுமாறு. இல்ல, இது உங்களுடையது, நீங்க அறிவு செய்றீங்க, நான் கீழே கண்டு எடுத்தேன், இது ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு, எனக்கு 1000 தீனார்லாம் வேணாம், நான் போயிட்டு வரேன். போயிட்டாங்க. அப்புறம் ஹஜ்ஜு முடிஞ்சது, ஷாமுக்கு போனாங்க. அப்புறம் பைத்துல் முகத்தஸுக்கு வந்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு திரும்புற வழியில பகதாதுக்கு வர்றாங்க. அப்புறம் வழியில ஒரு கிராமம், தொழுகிறதுக்கு டைம் ஆச்சுன்னு அங்க போனாங்க. கரெக்டா ரமதானுடைய முதல் நாள் போனாங்க. போன உடனே அங்க தொழுதாங்க. இவருக்கு அங்குள்ள மக்கள், ஒரு சின்ன பள்ளி, சின்ன மஹல்ல, அது ஒரு சின்ன ஊர். இவர் போயிட்டு இருக்காரு ஊருக்கு, வழியில தொழுகிறதுக்காக வந்தார். அப்போ இவர் தொழுக வச்சாரு, நல்லா இருந்தது. இங்க ஊர் மக்கள்லாம் சுத்தி நின்றுக்கிட்டாங்க. எங்க இமாம் சமீபத்துல தான் மவுத்தாயிட்டாரு, நீங்க அழகா தொழுக வைக்கிறீங்க, இந்த ரம்ஜான் எங்க கூட இருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு இருந்துட்டார். அவர் ஏற்கனவே நாடு நாடா வர்றவர் தான். ஷாம் முடிச்சு, குத்துஸ் முடிச்சு, அக்ஸாவை முடிச்சுட்டு இங்க வந்திருக்கிறாரு. அங்கேயே தங்கிட்டாரு. ரம்ஜான்ல எல்லா மக்கள் நல்லா பழகுனாங்களா, அங்கேயே கொஞ்ச நாள் இருக்கலான்னு இருந்துட்டார். திடீர்னு யாரோ ஒரு வீட்டுல இவ்வளவு பெரிய பேணுதலான அழகான காரியான இந்த இமாமுக்கு என் பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லி ஏதோ ஒரு வீட்டுல பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாரு. வருஷ கணக்கில் அங்க தங்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பெண் கர்ப்பஸ்திரி ஆனாள், குழந்தை பெற்றாள். பிரசவத்தினால் ஏற்படக்கூடிய இந்த நிஃபாஸினுடைய வழியில அந்த அம்மா சீரியஸ் ஆயிடுச்சு. வாரிசு குழந்தை கிடைக்க போகிறது, ஆனால் தாய் கிடைக்காது. தாய் சீரியஸ். தாய் மரணப்படுக்கையில இருக்கிற போது போய் பக்கத்துல உட்காந்து மனைவிட்ட பேசிட்டு இருக்காரு. மனைவி ஒளிச்சு வச்சிருந்த மாதிரி எடுத்து ஒரு முத்து மாலையை கையில கொடுத்து, இது உங்கள்கிட்ட அமானிதம், நாங்க பரம்பரையா வச்சிருக்கோம்னு கொடுக்குறாங்க. வாங்கி பார்த்தா அது அதே மாலை. ஹஜ்ஜில் இவர் கண்டெடுத்து கண் தெரியாத பெரியவற்றை கொடுத்த மாலை. இந்த மாலையை பார்த்த உடனே இவர் சொன்னார், இதுக்கு ஒரு வரலாறு இருக்குன்னு சொன்னார். கிஸ்ஸத்துன் வ ஹிகாயத்துன், இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு, நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் ஹஜ்ஜுக்கு போயிருந்தேன், போனப்ப இதை கீழே கண்டெடுத்தேன். ஒரு வயசான பெரியவர் சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னாங்க, அது எங்க தகப்பனார், இந்த கண் தெரியாதவர். மவுத்தாகிற வரைக்கும் அவர் இங்க வந்ததுக்கு அப்புறமும் கூட என்ன துவா கேட்டார் தெரியுமா? எனக்கு இந்த முத்து மாலையை திரும்ப ஒப்படைத்த அவரை போல் ஒரு மாப்பிள்ளையை யா அல்லாஹ் என் பொண்ணுக்கு.
கொடுன்னு துவா செஞ்சார். இந்த துவாவை ஆண்டவன் கபூலாக்கியிருக்கான். இப்ப நீங்க சொல்றது பார்த்தாங்க. சுருக்கமா அந்த ஊர்ல இருந்து கொஞ்ச நாள்ல விடை பெற்று போகிறார். கையில அந்த முத்து மாலை, வாரிசாக ஒரு குழந்தை, ரெண்டோடையும் போறார். வரலாற்று ஆசிரியர்கள் இந்த நீதி போதனை நிறைந்திருக்கிற இந்த வரலாற்றை எழுதுகிற போது கீழே கண்டெடுத்த முத்து மாலையை ஒப்படைத்த அமானிதம் இருக்கிறது அல்லவா, அந்த அமானிதம் அல்லாஹுவுக்கு பிடித்து போய் அதனுடைய பின்தொடர்ச்சியில் எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்துட்டான். மாலைக்கு மாலை வந்துருச்சு. அவர் அன்னைக்கு ஜோப்புல போட்டு போயிருந்தா ஹஜ்ஜில் எடுத்தப்போ ஹராமான முறையில் ஒரு மாலை கிடைத்திருக்கும். இப்போது ஹலாலான முறையில் மாலையும் கிடைக்கிறது, வாரிசும் கிடைக்கிறது, அந்த ஒட்டுமொத்த ஊரின் கண்ணியமும் கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, அமானிதம் காசு பணத்தில் அல்ல, காசில், பணத்தில், பண்டத்தில், மொத்த பொருளாதாரத்தில், ரகசியங்களில், குழந்தைகளில், பதவிகளில், மானபங்கங்களில், மஜ்லிசுகளில், உங்களிடம் விசாரிக்கப்படுகிற மஷ்வராக்களில் அத்தனையிலும் அமானிதம் பேண வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.